உறவுகளே, இவ சொல்றா பாருங்க. என்ன வருஷத்துக்கு ஒருத்தவனா? சரி. நிமிஷத்துக்கு ஒரு புருஷன் புடிக்கிற நீ, ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு 6 கஸ்டமர் புடிச்சிருக்கிறன்னு இலக்கியாட்ட நீயே பேசியிருக்கிற. அடியேய்! கூட்டி விடுற முண்டை, கூட்டி குடுக்குற முண்டை, கூட போய் படுக்கிற முண்டை. ஆ? உனக்குலாம் சோறு தான் திங்கிறியா? சோத்த விட்டு எதையும் திங்கிறியா? நல்ல அந்த பொண்ணியான்னு பப்ளிக்கா மாதிரி கொஞ்சோன்னு வச்சுக்கிட்டு, நீ என்னத்துக்கு வர்றாங்கலாம் புடிப்பாங்க, வப்பாங்க அப்படிங்கிற. அங்கே பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏண்டி, கூட பிறந்த தம்பி மாதிரி தானே அவன் இருக்கிறான். என்னமோ நீ சும்மா என்னமோ அது என்னது மாச காசு அது நீ கொடுக்க மாட்டேயான். அதையும் அவன் சொல்லிட்டான் குமரேசன். அதுக்கு சிக்கா பாய் தான் கொடுத்துருச்சு. ஓசிலே ஓட மாசு இன்னும் நான் நல்லா பாயில் வருது. 5000 கொடுக்குறா முண்டை. 1.5 லட்சம் சம்பாதிக்கிறா. 5000 கொடுக்குறாளாம். 5000 கூட இல்லை 3000. அதில் இவர் தான் மீத காசு போட்டு அவர் 6 ரூபாய் 7 ரூபா தான் மொத்தத்துக்கே கொடுக்குறாரு. அந்த பயலுடைய வருமானத்தையே கொடுக்கல. இந்த நார நாய் இந்த ஓசி சோறு திங்கிறா பாருங்க. ஓசியில் ஓட மாஸ்தர ஊரா பாருங்க. இந்த சொறி முண்டை சோத்துக்கு சத்த சொறித்தவளை இவ்வளோதான் காசு. இந்த காசோட அந்த ஆளு கொண்டு போச்சு. ஆனால் அந்த ஆளுக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தால் இந்த மானங்கட்ட ஈத்திரை கூட குடும்பம் நடத்துவானா? ஐட்டத்துக்கு புருஷனா? ஆமாடி, வாடகை புருஷன் தானே. ஐட்டத்து கூட நீ ஐட்டமா நான் ஐட்டமான்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். கீழே குனிஞ்சு பார்ப்போமா? உனக்கு கழுவி ஊற்றுருக்கிற கமெண்ட்டுகளை பார்ப்போம். வெயிட் பண்ணு, இந்த வாரேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் புருஷன் பிடிக்கிற எச்ச நாய். என்ன ரொம்ப பேசுகிற? ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தா மெர்சி மாட்டை வாங்கின ரூபாயை குடுடி அப்படின்னு சொல்லிக்காங்க. அதுக்கு பதில் கொடுக்க மாட்டான். பல வெட்டுற பல்லு வந்து என்ன இப்போ காமெடி பேசுகிறீங்கன்ட்டு இப்படி வந்து சிரிக்கிற. என்ன வெக்கமே? அதை காசு சும்மா தருவானா? காசுக்காக உட்காந்துக்கிட்டு பேசுது பீஸு. சுப்புவை முச்சந்தில் நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு 500 ஆச்சா? ஒரே நாளில் லட்சாபதி. ஆமாம், 500 ரூபா. தொழிலுக்கு கிளம்பி விடுறா டவுசர் போட்டுக்கிட்டு வர சொல்லி. சினிமா சான்ஸு சொல்லி ப்ராங்க் வீடியோவை நடிச்சிட்டு வந்திருக்காங்க. ரிப்போர்ட் அடிங்கப்பா ப்ளீஸ். இதுங்க ரொம்ப அசிங்கமாக பேசுது. தயவுசெய்து எல்லாருமே ரிப்போர்ட் அடிங்க. பெத்த தாயே என்கிட்ட இருக்கிறது கொய்யாப்பழம் என்று சொல்கிறாள். பையனுக்கு தெரியாதா? ஐயோ ஐயோ, உண்மையாகவே இதுவரை ஒன்றும் செய்யலை. 2 பேருமே சீரியஸாக ஆஸ்பத்திரியில் போய் சாக போகிறீங்க. இல்லைன்னா வண்டி ஆக்சிடெண்ட்டு ஆகி போக போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் கருப்பி சொன்னது போல் 48 நாளில் உங்களுக்கு நடக்கும். மக்களே பார்க்க போகிறீர்கள், காத்திருங்கள். டெய்லி உன் வப்பாட்டி வச்சு உன் பொண்டாட்டி பேச வச்சு சம்பாதிக்கிற கர்மம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சூப்பர் யோகி. இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்களே. காவல்துறையினர் இவர்களை கவனிக்கவும். யாரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி பேசிய வீடியோக்களை உங்கள் பிள்ளைகள் பேரன் வருங்காலத்தில் பார்த்தால் உங்களுக்கு மரியாதை கிடைக்குமா? செருப்படுத்து அடிக்கிறாங்க. இலக்கியா 32. சுமிக்கு என்ன தப்பு பண்ணுனாலும் புருஷன் இவர்தானே. உனக்கு யாரு புருஷன்? டைவர்ஸ் வாங்கியாச்சா? அட்ரா அட்ரா அட்ரா. யாரா அது? என்னது? ஐயோ என்னது ட்ரெடிஷ்னல். ஆடாடாடாடா சூப்பர். சுமி என்ன தப்புன்னாலும் புருஷை சுமிக்கு இவர் தானே. சிக்குபாயி உனக்கு யாருடி? டைவர்ஸ் வாங்கடி வேசி. உங்கள் 2 பேரையும் கடவுள் கேட்பார். போதும், சூப்பர். சி பாவம். சிக்கா ஃபேமிலியை இப்படியெல்லாம் கண்டென்ட் எடுத்துக்காதீங்க சிக்கா. அது அந்த ஆளுங்களாம் அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வேசி அவளை பற்றி பேசும்போது நைஸாக நகல்றவரா. அத்தாடி இவெல்லாம் கொஞ்சம் உலக அழகியா முன்னாடி பின்னாடி எடுப்பு அரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லாத ஊசி போன காஞ்சி போன குட்டியை வச்சுக்கிட்டு இன்னும் ஆட்டிக்கிட்டு டவுசர் பேபியாம். வெக்கங்கட்ட முண்டை. உன் புள்ள பாப்பானா? ஏதோ ஒரு வீடியோ போட்டு பண்ணியிருக்கிறாளே,
பட்டுடுத்த தேவை இல்லை, முத்துமணி ஆசை இல்லை. ஐயோ 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 ஐயோ, என்னென்னமோ பாட்டில் அது சாயங்காலம் லைவில் பேசுவான். கொஞ்சம் கூட ஏண்டி உனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா? என்ன கூட்டி விட்டு வர கூட்டிட்டு அடி முண்டை கேடுகட்ட முண்டை. அடியே அப்போ உனக்கு அங்கே அது நடந்துக்கிட்டு இருக்கா சொல்லுடி, அதுதான் சீக்கிரட்டாக சொல்லு. உன்னைய சிக்குப்பாய் கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அடி. ஏண்டி ஊர்பையில மேய்ஞ்சிட்டு வந்த உன்னையவே இங்கே வச்சுருக்கும்போது கட்டுன பொண்டாட்டி அப்படி பண்ணிப்பார, எல்லாம் தெரியுதுல. வேச இரு, இங்கே பாரு, நான் சொல்கிறேன் உனக்கு எண்டு கார்டு நான் தான் போடுவேன். நீ அம்பூட்டு பேசி வச்சுருக்க ஷார்ட்ஸ் வீடியோ பூரா டவுன்லோடு பண்ணி வச்சுருக்குறோம். வெயிட் பண்ணு, சீக்கிரம் சம்பவம் நடக்கும், வெயிட் பண்ணு. வீடு மட்டும் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வேசி உன்னைய வச்சு செய்கிறேன்டி. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் பண்ண முடியாத இடத்துல இருக்கேன். அதுக்கப்புறம் வேசி உன்னை விளக்கமத்த குண்டி நான் அடித்து பார்த்துறேன், வெயிட் பண்ணு. ஆமாம், உங்ககிட்ட விபச்சாரிக்கிட்ட வந்தால் அது மாமா பையன் தானே காமிக்கும். வேசி நீ விபச்சாரிடி, தெரியாதா? நம்பர் 1 கிராக்கியில், பஸ் ஸ்டாண்டு கிராக்கி. அப்பப்போ என்ன எப்போவுமே மாமா பையன்தேன். ஏன்னா வேசி கூட 24 மணி நேரம் தான் மாமா பையன் விளக்கு பிடிக்கணும்ல. வீதியில் திண்ட முண்டைய ரோடாக 5 10 திண்ட பிச்சைக்காரியை கொண்டு வந்து உள்ளே வச்சு ஏசி வீட்டில் உட்காந்து அது பேசுகிற பேச்சா அதை ஆளு மண்டை கொண்டையும் பாரு. சி நாரநாய். ஆமாம், ஐட்டத்துக்கே புருஷனாக தான் இருக்கிறாரு, கரெக்டு தானே? வாடகை புருஷனா பக்கத்தில் உட்காந்துருக்குறாருல முண்டை, கேடுகட்ட முண்டை. உன்னை உன் புருஷன் கூட்டி விட்டானா இல்லை நீ அவனை கூட்டி விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கியாடி நர்ஸுக்கிட்டக்க? குடும்பமே கூட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கு தேனா முண்டை. எவன் வீடு வாங்கி தருவேன், எவன் அடி எச்சக்கலை முண்டை. என்னை சொல்கிறாங்க சுமிமா நல்லா தான் கேட்குற, அவளுக்கு எல்லாம் உளுத்து போய் வந்திருக்கிறா வேசண்டு. பாருங்க, காலையிலே வாங்க போகிற விளக்க மத்தலாண்ட வேசி முண்டைய விளக்க மத்த குண்டி நான் அட்டிக்கிறேன். இருடி தேனா இருடி. ரசிகர்களா? இந்த ஐட்டத்துக்கு ரசிகர்கள் வேறு இருக்கிறாங்களா? ஐயோ, எப்படிப்பட்ட ரசிகர்கள் பாருங்கள், பூரா குடியார பயல்களாக வருவாங்க இவகிட்டக்கா. வேறு என்ன வருவாங்க? இதான் இவங்க இவ்வளோ ரசிக்கிறவங்க பூரா குடியாரங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. வர்றேன் போகிறவெல்லாம் அமுக்குருக்காங்க, என்ன இருக்குது? செவத்தில் மோதி செத்து போயிடுவாங்க. செவரு தான் இது, பதறு தான். 4 ஓடு போட்டது நேற்று இது, அதாவது கட்டருப்பு சேனலில் பார்த்தேன். உடைய போட்ட கோடு நல்லா முதுகில் போட்டது பத்தலை, மூஞ்சியில் ஓடுறேன். அடுத்து வா வெக்கங்கட்ட முண்டை, பேசி முண்டை. எப்படி சமாளிக்கிறா பாருங்க. இலக்கியா மாதிரி மட்டும் இருந்துட்டா மட்டும் நீ இது பண்ணிடுவியாக்கு. அடாடாடாடாடாடாடா, உனக்கு அப்படி இருந்துட்டாலும் உன்னைய பிடிக்க முடியாது. செவரு என்னம்மா சமாளிக்குது பாருங்க. அவர் நல்லா கேட்குறாரு, அசிங்கத்தை எப்படி சமாளிக்கணும் குதிரை மாதிரி கணக்கிற எதுக்கு? அவர் கேட்டதுக்கு நீ ஏன் அப்படி எஃபெக்ட் போடுற கேடுகட்ட முண்டை? ஆமாம், உனக்கு அங்கே முளை கணக்கில் கீழே குஞ்சாமணி தொங்குதுல, அறுவை சிகிச்சை பண்ணுன்னா அப்படித்தான் இருக்கணும். சிலிக்கானு குஞ்சாமணி உனக்கு 9 முளத்துக்கு தொங்குறதுனால தான் நீ இதை அரைஞ்சுட்டுக்கிட்டு இருக்க. நல்லா பப்புளுக்காய் நெல்லிக்காய், அது அரை நெல்லிக்காய் சைஸுக்கு வச்சுக்கிட்டு ஆயா பேசுகிற பேச்சப்பாரு பூடிங்கி முண்டை. அவர் என்னதான் கப்பையை குழந்தாலும் மணி தெரியாது, உனக்கு தெரியும்ல. அக்கா அம்புட்டி தழுக்கு புழுக்குன்னு மேலையும் கீழே வச்சிருக்குது. அப்படியே டங்குன்னு குதிச்சோடனே அப்படியே குஞ்சாமணி டாங் டிங் டாங் டிங் டாங்னு அடிச்சிச்சு. எலும்புச்சம்பளத்தை தூக்கி 1.5 டன் வெயிட்டுடா ஐயோ ஐயோ. என்னதான் நீ கப்பையை விரிச்சாலும் இருட்டாதான் தெரியுது. சிக்குபாய், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அவன் உங்களை கலாய்ச்சு நீங்கள் கலாய்க்கிற என்ன முண்டை, கண்ட விண்டி போயிட்டு வந்த முண்டை காசுக்காக உங்கள் காசு தின்னுட்டு உங்களையே கலாய்க்கிறானா? அவளுக்கு சோத்து நீங்கள் தான் சோறு போடுறீங்க, அதனால இந்த சொரிநாயை நீங்கள் வச்சு செய்யுங்கன்ற. ஆனாலும் கீழே விழுந்தாலும் சுப்பண்ண மீசையில் மண் ஒட்டாது. எப்படி அது சமாளிக்குது பாருங்க. ஒரே அமேசாங்காடுக்குள்ளே இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரா, உடனே கையாமலை இருக்குல்ல, எலும்பு சம்பளம் இருக்குல்ல, நெல்லிக்காய் இருக்குல்ல, நார மூதேவியலா. நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தாலே உண்மையிலேயே சத்தான ஒரு உணவு சாப்பிட்றது ஆசை கூட வராது. வாழைப்பழம்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள், அதெல்லாம் இந்த வேசி பேசி வாழைப்பழத்தை பார்த்தாலே வேசி ஞாபகம் தான் வருது. நம்ம ஒரு ஆம்பளை ஒரு 3 பிள்ளைக்கு தகப்பேன், நம்ம இப்படி வேசியோட உட்காந்து நெத்தம் பேசிக்கிட்டு இருக்கோமே. பேசுனா நம்ம பிள்ளைக்கு எப்படி குடும்பத்தில் பொண்ணு கொடுப்பாங்க? அவ சொல்கிறா, ஒரு வீடியோவில் பார்க்குறேன், என்னமோல பிள்ளைய கொண்டு வந்து என் பேரனை கொண்டு வந்து விட்டுரு,
இவன் தாயில்லா புள்ள நான் பார்த்துக்கிருவேன், இவன் இங்கிட்டு மேயிறா, இவன் இங்கிட்டு மேயிறா, மேய்ஞ்ச முண்டை. நீ புருஷன்ற எவனே ஒருத்தவனை 4 புருஷன் சொல்கிறாங்க. 4 புருஷனே அங்கிட்டு விட்டுவிட்டு நீ இங்கிட்டு அடுத்த புருஷன்கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு, புள்ளைய ஒரு பக்கம் விட்டுப்புட்டு நீ இங்கிட்டு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு, கேவலமா இல்லை? உனக்கு பேச வேண்டிய வசனத்தை பூரா எனக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தாண்டி பேசிக்கிட்டு இருக்க நாரம் முண்டை. நீ உன் 2 பிள்ளையும் கொண்டு போய் அனாதை ஹாஸ்டலில் சேர்த்த மாதிரி சேர்த்துருக்கல. ஆயா கூட்டு வந்து குடும்பம் நடத்து. உன் பிள்ளையோட நீ நடத்துறத பார்த்தே உன் புருஷன் 4 பேர்த்துல எவனா ஒருத்தையும் வருவியான். வக்கத்த முண்டைக்கு வாய் இல்லைன்னு வச்சுக்க. ஐயோ எதுக்கு இப்போ என்ன காமெடி நடக்குது? நீ இப்படி ஹீன்னு அந்த குதிரை கணக்கிற சொல்ல. இப்போதான் ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அம்புட்டு. அப்புறம் என்ன போல சொல்கிற? அவளும் பெண் தானே, நான் உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு உணர்வுகள் இருக்கிறனால தான் என்னாலெல்லாம் இருக்க முடியாது. நான் பாரு எப்படி விபச்சாரத்தை பப்ளிக்கில் பேசுகிறான்னு பாருங்க. விபச்சாரத்தை கொண்டு வர்றான். என்னால் உணர்வுகளை அடுத்த முடியாமல் தானே நான் பாண்டிச்சேரிக்கு ஓடுனேன், அரிப்படுத்து ஓடுனேன்னு சொல்லு. உணர்வுலாம் சொல்லாத நார முண்டை. உணர்வுனா உணர்வு உள்ளவ, உண்மையாக உணர்வு உள்ளவ இந்த தாம்பத்தியமான உறவை கொச்சப்படுத்த மாட்டேன். இத்தனை இன்ச்சுன்னு கணக்கு போட மாட்டேடி. எச்சக்கலை எடுவட்ட முண்டை. நீ பூரா டன் கணக்குலையும் மீட்ரு கணக்குலையும் பார்த்துட்டு வந்தவல்ல கடப்பாறை இதில். கஸ்டமருக்கு போனவளே, கஷ்டத்துக்கு நீ போகல, கஸ்டமர்கிட்ட போயிருக்கிற இஷ்டத்துக்கு. உட்காந்து நல்லா வாயில் வருது நாரம் முண்டை. உட்காந்து இது ஒரு பேச்சு. அதனால அவளுக்கும் அப்படியெல்லாம் இருக்கும். என்னையெல்லாம் இழுக்காத, உன்னையெல்லாம் என்னோட ஒப்பிடாத வேச. எங்கே பாரு, நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளு. உன்னை ரொம்ப ஆண்டை சோதிக்க போகிறேன் பாரு. இப்போ நீ பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கிற, நீ எங்கே போய் உட்கார போகிறன்னு மட்டும் பாரு. அட உனக்கு குண்டி இருக்கா? கோட்டு சூட்டு போடுற வரைக்கும் முதல்ல உனக்கு இருக்கா? உனக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அது ஆம்பளையா இருந்து. ஐயோ உனக்கு இருக்கிறதெல்லாம் அதுக்கு இருக்குது, அதுக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கு இருக்குது. அப்படியே குண்டி அக்காவுக்கு அப்படியே அக்கா ஜீன்ஸ் போட்டப்போ குண்டி தெரிஞ்சிச்சு. இந்த நடைய மாத்து டண்டக்கு நடந்தவாரு பாண்டிச்சேரிக்கு போகல பீச்சில். அதை வீடியோ போடுவோமா? உன் குண்டி எவ்வளோ எடுப்பாக இருக்குன்னு நாரம் முண்டை. அப்படியே குண்டி இல்லைன்னு சொல்லிட்டு அதை குண்டியை சைஸாக பின்னாடி தள்ளிக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பா. தொப்பை பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தொப்பையை சுருக்கி முன்னாடி ஒரு போஸ்ட் கொடுப்பா. நெஞ்சு இல்லைன்ட்டா பஞ்சுவாடியை தூக்கி போட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பா. ஐட்டம் முண்டை. பாத்தியா எப்படி பிச்சை எடுக்க வைக்கிறாவாரு? ஒரு ரூபாயை கொடுக்க மாட்டேன்னு தெரியுது. அதனால் இவங்க மூலியமாக பிச்சை எடுத்துட்டு நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை. சரி அப்படியே நீ வாங்கிட்டால் நீ கொடுத்துருவ, கேட்க மாட்டேன். ஆனால் வாங்கி இப்போ பூரா கவட்டைக்குள்ளே போட்டுக்கிருவ. அக்கா கௌரவ பிச்சைக்காரி. இந்த உங்கள் கூட இருக்கா பார்த்தீங்களா, காசு பணம் ஏன் வீடு வாங்கி தரேன் வாசத்துருவேன்னு இங்கே வந்து உட்காந்துருக்காள வாயை பொழந்துக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காள. இந்த மண்டையில் அந்த புல்வெட்டு முள்ள மண்டையை வச்சுக்கிட்டு அவள் கொடுப்பா அந்த ஐடியாலாம். அவரை இழுக்கக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா 2 பேர் கண்டென்ட்டுக்கு அவன் மூத்திரத்தை குடிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.